வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இப்போ பார்க்க போகிறது மீ செக்யூரிட்டி ஹெச்டி கேமரா பேசிக்கோட அன்பாக்ஸ் மற்றும் டெமோ வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் மீ செக்யூரிட்டி கேமரா பேசிக்கோட பாக்ஸ். இந்த மீ ஹோம் செக்யூரிட்டி கேமரா பேசிக் ஃப்ளிப்கார்ட்டில் 1700 ரூபா ரேஞ்சில் கிடைக்குது. அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். $130° சூப்பர் வைட் ஆங்கிள் கிடைக்குது. இன்ஃப்ராரெட் நைட் விஷனும் இருக்கு. இதோட எம்ஆர்பி 2300 ரேஞ்சில் போட்டிருக்காங்க. கேமராவில் நீங்கள் ரன் ஆகுறது பண்ணுறதை வந்து வைஃபை மூலமாக வந்து மொபைலே பார்த்துக்கலாம். இந்த கேமராவை ரன் பண்ணுறதுக்கு வந்து வைஃபையோட ஒரு மோடம் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்ம அதை வந்து மொபைலில் பார்க்க முடியும். ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது ஃபுல்லாமே வந்து எஸ்டி கார்டில் உட்காரும். நீங்கள் எஸ்டி கார்டை வந்து வைஃபை மூலமாக தான் நீங்கள் ரன் பண்ணி பார்க்க முடியும். எஸ்டி கார்டை கழட்டி உங்கள் வேறு டிவைசஸ்லையும் போட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இது வந்து இதை வந்து நீங்கள் வெளியே அவுட்புட் நீங்கள் கேமராவை தொடாமலே பார்க்க முடியும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நார்மலாக பார்க்கும்போது நார்மல் வீடியோ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ரெக்கார்ட் ஆகுது வந்து 130°யில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபிஷ் ஐன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து ஏற்கனவே ரெக்கார்டான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். வித்தியாசமான ஒரு டிசைனில் இருக்குது. வால் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்துருக்கும். ஸோ அதில் சைடில் வச்சுட்டு உள்ள வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து மீ செக்யூரிட்டி கேமராவோட பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் லென்த்தான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மல் மொபைல் சார்ஜர் மொபைல் கேபிள் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக மட்டும் இருக்குது. கேமரா ரன் ஆகிறதுக்கு எப்போயுமே பவர் அடாப்டர் ஆனில் இருக்கிறது முக்கியம். இதில் உள்ள பேட்டரி கிடையாது. ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து பவரை வந்து ஆன் பண்ணி தான் வைக்கணும். அதுக்கடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செய்யணும், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேட் இன் சைனா. கீழே வந்து பவர் இன்புட் கொடுக்குற மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு வர்ற அதே மைக்ரோ யூஎஸ்பி ஹோல் தான். பின்னாடி வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் டேபிள் மேலே எங்கேயாவது செல்ஃப் மேலே தான் அதை வைக்க முடியும். அதோட நெக்கை வந்து மேலே கீழே எந்த பக்கம் வேணாலும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் பார்க்கும் போதே தெரியுது நல்ல குவாலிட்டியில் இருக்குன்றது. சைடில் மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பவர் அடாப்டர் மாட்டிடலாம். இப்போ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. வாய்ஸ் ஓவரில் கனெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுது. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மீ ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது, ஜியோ மீ ஹோம்னு சொல்லிட்டு, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். இந்த ஆப்பில் மீயோட அனைத்து ஸ்மார்ட் டிவைசஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நாடுன்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு பர்மிஷன் ஃபுல்லாமே கொடுத்துட்டு சைன்இன் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம்னா ப்ளூடூத் ஆன் பண்ண கேட்கும். அதை ஆன் பண்ணிக்கிறணும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக உள்ளே கொடுக்க போகிறதுனால மீ ஹோம் செக்யூரிட்டி கேமரா பேசிக்னு ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதோட சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம வைஃபை நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ண சொல்லி அந்த நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டே உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா QR கோடு ஒன்று வரும். அதை வந்து கேமரா மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அது எந்த ரூமுக்கான கேமரா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்து அந்த கேமராவுக்கு என்ன நேம் வைக்கணும்னு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லாத்தையுமே பெர்மிஷன் ஃபுல்லாக அலோவ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆரம்பிச்சிடும். இது மூலமாக நம்ம 3 நாளைக்கான வீடியோஸை வந்து SD கார்டில் பஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே பழசை அழிச்சிட்டு திருப்பி புதுசாக பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போயுமே லாஸ்ட்டு 3 டேஸுக்கான வீடியோஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி இது வந்து தனித்தனியாக காமிச்சிடும். எந்தெந்த டயத்தில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதை தனித்தனியாகவே எடுக்கலாம். நீங்கள் தூரமாக இருந்தாலும் சரி இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருக்க கேமரா வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அது மூலமாக நீங்கள் கால் பண்ணி அங்கேருந்த ஆள்கள்கிட்ட நீங்கள் பேசவும் செஞ்சுக்கலாம். அதே மைக்கும் இருக்குது, பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்கலாம். கால் பண்ணுறதையும் அதை கட் பண்ணுறதும் அந்த ஆப் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். கேமரா மூலமாக பண்ண முடியாது. குவாலிட்டி கொஞ்சம் வந்து டைரெக்டாக எடுக்கும் போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப குவாலிட்டி வந்து SD குவாலிட்டி தான் இருக்கும், பெட்டராக இருக்காது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் SD கார்டில் ரெக்கார்ட் ஆனதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி HD குவாலிட்டியில் இருக்கும். இது வந்து அந்த ஆப்பில் ஏற்கனவே ஓடின வீடியோ, அதாவது ஏற்கனவே அந்த SD கார்டில் ரெக்கார்ட் ஆன வீடியோ இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே டெக் விக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.